வெல்கம் டு சசி மீடியா. இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஆங்கர் பிரியங்காவுக்கு நேற்று கல்யாணம் நடந்திருக்கு. ஆனால் இதை பற்றி யார்ட்டையுமே அவங்க சொல்லலை. அந்த ஒரு வீடியோ கிளிப் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. பொதுவாக இந்த மாதிரியான மேரேஜ் நடந்தால் ப்ரெஸ்லலாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் அவங்க பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாகவே இந்த மேரேஜ் நடத்தியிருக்காங்க. 2016 பிரவீன்குமார் அப்படிங்கிற ஒருத்தவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் தான் அவங்க விஜய் டிவிக்குள்ளேயும் வந்திருந்தாங்க. ஸோ அங்கே ஏடியாக இருக்கிற ஒருத்தவர்கிட்ட, ஏடியோ டைரக்டரோ தெரில, அவரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2022 அவரை டிவோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை பற்றி அவங்க யார்ட்டையுமே இது வரைக்கும் பேசுனது கிடையாது. அதாவது அந்த டைமில் அவங்க பிக் பாஸ்குள்ளேயும் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. அந்த காமெடியாக ஃபன்னாக இறங்கி பசங்களுக்கு ஈக்குவலாக ஃபன் பண்ணக்கூடியவங்க. ஸோ விஜய் டிவி அப்படின்னாவே பிரியங்கா தானே, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அந்த பிக் பாஸ்க்குள்ளே போனோடனே உண்மை நிறம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அங்கே போனோன்னா அவங்க பேர் கொஞ்சம் நெகட்டிவாக போச்சு. அங்கே இருந்து பேரை கெடுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த டைமில் இது பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க பிக் பாஸ்குள்ளேயும் போயிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பூதாகரமாக போன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா மணிமேகலை ஃபைட் போன வருஷம் ரொம்ப பிக் பாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் பெரிய டாப்பிக்காக போயிட்டு இருந்தது. பிக் பாஸ் அப்டேட் கொடுத்தும் பிக் பாஸை பற்றின அப்டேட்டுகள் இல்லாமல் இதை பற்றின அப்டேட்டுகள் தான் பெருசாக போயிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு ஃபயராக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மக்கள் அதை மறந்துட்டாங்க. மணிமேகலை தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இவங்க தனியாக விஜய் டிவிலேயே இப்போ ஷோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேற்று தான் ஒருத்தர் வசி அப்படிங்கிற ஒருத்தவரை தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. நான் அவரை பற்றின எந்த டீட்டெயிலும் இப்போ அவங்க சொல்லலை. போக போக தான் தெரியும் அவர் யார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.